இன்னைக்கு கல்வியில முன்னேறுவதற்கு எத்தனையோ அரசு இன்னைக்கு உதவிகரமாக இருக்கின்றது. நாங்கள் படிக்கின்ற காலத்துல புஸ்தகம் நாங்கள் அதை வாங்கணும், நோட் புக் வாங்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் சைக்கிள் எங்கள் பெற்றோர்கள் வாங்கிட்டு தான் உண்டு. அந்த காலத்தில் நாங்கள் ஹைஸ்கூல்லாம் படிக்கும்போது சைக்கிளில் போனால் காலர் தூக்கிட்டு போவோம். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்கூலில் ஹைஸ்கூலில் போனால் சைக்கிளில் ஒரு ஆள் 2 பேர் 2-3 சைக்கிள் தான் வரும். அப்படியே நீங்கள் சைக்கிளில் வந்தீங்கன்னு சொல்லி மற்ற மாணவர்கள் எங்கிட்ட சைக்கிள் வாங்கி ஓட்டி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பெருமையாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அரசு நீங்கள் பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிளில் செல்ல வரணும்னாலும் சைக்கிள், பஸ்ஸில் செல்ல வேண்டும்னு சொன்னாலும் பஸ் பாஸ், நீங்கள் படிக்கின்ற புத்தகமாக இருந்தாலும் அரசே கொடுத்து விடுது. எழுதுகின்ற நோட் புக்கையும் கொடுக்குது, எழுதுகின்ற பேனா பென்சில் வரைக்கும் கொடுக்காங்க, அதை கொண்டு போகிறதுக்கு பேக் கொடுக்காங்க. அது மூலம் ஜாவிண்ட் பாஸ்லேருந்து அட்லஸ் வரை கொடுக்காங்க. காலையில் போட இந்த காலனிலிருந்து கம்ப்யூட்டர் வரை இன்னைக்கு அரசே கொடுத்து உங்களை படிக்க வைக்கணும் என்று சொன்னால் இந்த காலத்து மாணவ செல்வங்கள் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறந்த மாணவர்களாக நாம் உருவாவதற்கு எந்த தடையும் இல்லை. சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்க, இன்னைக்கு உள்ள ஆசிரியர் பெருமக்கள்லாம் மிக சிறப்பாக வேலை பண்ண கொஞ்சம் பணிச்சும் அதிகம்தான் இருந்தால் கூட ஒரு உங்களை செதுக்குகின்ற சிற்பியாக ஆசிரியர் செல்வர்கள் பெருமைகள் இருக்கின்றார்கள். இவ்வளவு வசதி வாய்ப்புகள்லாம் இந்த கால மாணவர்களுக்கு இன்னைக்கு கிடைக்கப்பட்டவர்கள். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது சுதந்திரம் அடைஞ்சு 10-15 வருஷம் கழிச்சு 20 ஆண்டுக்குள்ள இருந்த நேரத்தில் இவ்வளவு வளர்ச்சி வரல. இன்னைக்கு நல்ல வேலை மடிக்க நின்று திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிக சிறந்த திட்டம். இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஒரு அரசு படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்த மாநிலம் முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த திட்டம் இன்றைக்கு அனைத்து மாநிலங்களால் பின்பற்றப்பட்டு இங்கே நிறுத்தப்பட்டாலும் இப்போ மீண்டும் துவங்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே அது சப்ஜெக்ட் வேண்டாம். நல்ல வேலை ஒரு 10 லட்சம் பேர் கொடுக்காங்கன்னு நல்ல மனது கடைசி காலத்தில் வந்திருக்கு. அதை நான் உண்மை மனதார பாராட்டி, ஏன்னா அருமையான திட்டங்கள். இந்த மாதிரி சைக்கிள் கொடுத்தா இன்னைக்கு நிப்பாட்ட முடியல. அதுக்கு ஒரு முன்னாடி நிகழ்ச்சியாக இன்னைக்கு சைக்கிள் கொடுத்ததை இந்தியா பூரா பல்வேறு மாநிலங்கள் கொண்டு வராங்க. இப்போ மாணவ செல்வங்கள் தடை இல்லாமல் செல்ல வேண்டும்.